முழுமையான கல்வி. ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். வழக்கம் போல அதனை கவனிக்காமல் வேறு ஏதோ சிந்தனையில் அமர்ந்திருந்தான் கதிர். அவன் நண்பனான இளங்கோவும் அதனை கவனித்தான். அது பற்றி பலமுறை அவனுடன் பேசியும் உள்ளான். இன்றும் பேசினான். கதிர், நானும் பலமுறை உன்கிட்ட பேசிட்டேன். நாம் பள்ளிக்கூடத்துக்கு வர்றது கல்வி கற்க, அதை நீ மறந்துடுற என்றான். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா என்று அழுத்து கொண்டான் கதிர். ஆசிரியர் பாடம் நடத்தும்போது பராக்கு என்ன வேண்டியிருக்கு என்று கேட்டான் இளங்கோ. இளங்கோ, கற்பதில் 2 முறை இருக்கு. ஒன்று, ஆசிரியர் பாடம் நடத்தும்போது நன்கு கவனித்து அதை உள்வாங்கிக் கொள்வது. 2, வீட்டிற்கு சென்ற பின் அந்த பாடத்தை மனப்பாடம் செய்து நமக்குள் இருத்தி கொள்வது. நான் 2ஆம் வகை என்றான். இளங்கோ விடவில்லை. கதிர், ஆசிரியர் நடத்தும் பாடத்தையும் கவனிக்கணும், வீட்டிலேயும் படிக்கணும், அதுதான் முழுமையான கல்வி என்றான். கதிர் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. அடுத்த தேர்வில் தோற்று போயிருந்தான். அதன் பின்னர் ஆசிரியர் நடத்தும் பாடங்களை கவனிக்கத் தொடங்கினான். இதனால் நமக்கு கிடைக்கும் நீதி, கல்வியின் பெருமை முழுமையில்தான் உள்ளது. எனவே நன்கு கவனிப்போம், நன்றாக படிப்போம். நன்றி.